திருச்சி அருகே மாந்திரீக மோசடியில் ஈடுபட்ட மந்திரவாதி சிறையில் கம்பி எண்ணி வருகிறார். திருச்சி மாவட்டம் திருவெரும்பூரைச் சேர்ந்தவர் 31 வயது சதீஷ் பாபு. சம்பவத்தன்று இவர் திருவெரும்பூர் பேருந்து நிலையம் பகுதியில் நின்று கொண்டிருந்த போது அங்கு வந்த ஒருவர், வணக்கம், என் பேர் ரகு, சென்னையில் இருக்கேன், என்னோட சொந்த ஊர் கேரளா என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார். எனக்கு மாந்திரிகம் தெரியும், பூஜை செஞ்சு கோடீஸ்வரன் ஆக்குறேன் என்றும், அடுத்த எலெக்ஷன்ல நீங்க தான் கவுன்சிலர், அதுக்காக பூஜை பண்ணி உங்களை வெற்றி பெற வைக்கிறேன் என்று ஆசை வார்த்தை கூறியிருக்கிறார். மேலும் ஒரு யூடியூப் சேனலில் வெளியான மாந்திரீகம் தொடர்பான வீடியோக்களையும் காட்டி சதீஷை நம்ப வைத்து விட்டார். சதீஷின் மனதில் கவுன்சிலர் கனவு பட்டாம்பூச்சி போல சிறகடிக்க, ஆகா என்று அந்த மாந்திரீக மன்னன் சொன்னதற்கெல்லாம் சதீஷும் உடன்படவே அவரிடமிருந்து 3000 ரூபாய் முன்பணமாக பெற்றுக் கொண்டார் மாந்திரீக மன்னன். இங்கேயே இருங்க, பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போய் பூஜை பண்ணிட்டு திரும்பி வந்துடுற என்று கூறி சென்றவர் நீண்ட நேரமாகியும் திரும்பி வரவே இல்லை. எங்க போனாரு என்று அக்கம் பக்கம் தீவிரமாக தேடியிருக்கிறார் சதீஷ். அப்போது திருவெரும்பூர் மலைக்கோவில் பகுதியில் மந்திரவாதி ரகு நின்று கொண்டு வேறொரு நபருக்கு இதே போல மாந்திரீக ஆசை வலை விரித்திருப்பதை பார்த்திருக்கிறார். அவரை நெருங்கி கேள்வி கேட்டபோது கோபமடைந்த மந்திரவாதி, மாந்திரீகம் செய்து உன்னை கொன்று விடுவேன் என்று மிரட்டியிருக்கிறார். அதிர்ச்சி அடைந்த சதீஷ் பாபு, ஆகா ஏமாந்துட்டோமா என்று நினைத்து இந்த விவகாரம் தொடர்பாக திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரின் உதவி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு புகார் அளித்திருக்கிறார். புகாரின் பேரில் திருச்சி மாவட்ட எஸ்பி செல்வநாகரத்தினம் உத்தரவின் அடிப்படையில் திருவெரும்பூர் காவல் நிலையத்தில் ரகு மீது வழக்கு பதிவு செய்து மந்திரவாதி ரகுவை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கைதான ரகு இதே போன்று எத்தனை பேரிடமெல்லாம் கவுன்சிலராகலாம், கோடீஸ்வரராகலாம் என்றெல்லாம் கூறி எவ்வளவு பணம் பறித்தார் என்பது குறித்தும் போலீசார் தங்களது பாணியில் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.